here we'll be discussing the difference between sale and agreement to sell. ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் சேலுங்கிறது buying and selling of goods தான். பட் at the same time ஒரு விஷயம் ஒரு வேர்ட் நான் மறந்துடக்கூடாது, which means ownership. ஓகே, ownership. ஸோ இங்கே என்ன நடந்தாலும் ஓனர்ஷிப் பேஸ் பண்ணி தான். am I right? whatever happens is because of the ownership transfer only. because of the ownership transfer only. So A கிட்டேருந்து B கிட்ட குட்ஸ் மாறுது. A செல்லர், B பையர். A கிட்டேருந்து B கிட்ட குட்ஸ் போகுதுன்னா we call this as transfer of ownership. am I right? A வந்து சேல் பண்ணுறாரு, B வந்து வாங்குறாரு, ரைட்? A sells the good, B buys the good. இங்கே நம்மளுக்கு transfer of ownership நடக்குது. So you can take the example, A sells the goods to B, sells to B, right? அப்போ A is a seller and B is the buyer. இப்படி தானே நம்ம பார்த்துட்ருக்கோம். A is a seller, B is a buyer. ரெண்டு ஆங்கிளில் பார்க்கணும்னு சொன்ன சேல் ஒரு ஆங்கிள், இன்னொரு ஆங்கிள் வந்து அக்ரிமெண்ட் டு செல். சேல் அண்ட் அக்ரிமெண்ட் டு செல். சேல்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஓனர்ஷிப் தானே பார்த்துட்ருக்கோம். ஓனர்ஷிப் யார்கிட்ட இருக்குன்னு பாருங்கள். மிச்சம் எல்லாமே எது வேணால் எப்படி வேணால் இருக்கட்டும், யூ நீட் நாட் வரி. ஓனர்ஷிப்புங்கிற ஒரு டேர்மை வச்சு நீங்கள் ஃபுல்லாகவே டிஃபைன் பண்ணலாம். ஓகே, ஏ செல்லர்னா ஓனர்ஷிப் யார்கிட்ட இருந்திருக்கு, யார்கிட்ட இருக்குது ஓனர்ஷிப், செல்லர்கிட்ட இருக்குது, ரைட்? அவர் பி கிட்ட சேல் பண்ணுறாரு. என்ன சேல் பண்ணுறாரு, குட்ஸை சேல் பண்ணுறாரு. அப்படின்னா என்ன பண்ணுறாரு, என்கிட்ட இருக்கிற ஓனர்ஷிப் நான் உங்ககிட்ட தரேன். இஸ் இட் ஓகே? நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது ஃபிக்ஸ் யுவர் செல்ஃப், தட் இஸ் வெதர் யூஆர் செல்லர் ஆர் பையர். ஓகே, இந்த ஃபோர்த் கமிங் டிஸ்கஷன் நான் செல்லராக இருக்கேன், நீங்கள் பையராக இருங்க, இந்த மாதிரி ஒரு 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 அக்ரிமெண்ட்டுக்கு வரும். நான் யார், ஏ, நான் வந்து செல்லர். ஓகே, நீங்கள் யார், பி, பையர். நீங்கள் என்கிட்ட இருந்து குட்ஸ் வாங்குறீங்க. அப்போ என்கிட்ட இருக்கிற குட்ஸை நான் உங்ககிட்ட தரேன்னா ஐ ஆம் கிவிங் மை ஓனர்ஷிப் இந்த குட்ஸ் டு யூ, ரைட்? நான் என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், ஓனர்ஷிப். என்னோட குட்ஸுங்கிறத இப்போ உங்களோட குட்ஸாக மாறப்போகுதுல்ல, ஓனர்ஷிப் மாறுது. சேலாக இருந்தால் ஓனர்ஷிப் இம்மிடியேட்டாக மாறும். ஏற்கனவே பார்த்துருக்கோம், சேலாக இருந்தால் இம்மிடியேட்டாக மாறும். ஆனால் அக்ரிமெண்ட் டு செல்லாக இருந்தால் இம்மிடியேட்டாக மாறாது. ஃபியூச்சர் டைமில் இல்லைனா ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் சர்டன் கண்டிஷன்ஸில் தான் மாறும். எக்ஸாம்பிள் வி ஆர் டிஸ்கஸிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஹார்வெஸ்ட் ஆஃப் கிராப்ஸ். ஃப்யூச்சரில் தான் எனக்கு இனிமேல் தான் அறுவடை செஞ்சு எனக்கு நெல் மூட்டை உங்ககிட்ட நான் தரணும். ஓகே, நான் அறுவடை செஞ்சு அந்த நெல் மூட்டை உங்ககிட்ட தரணும். ஆஸ் அ செல்லர் என்னால் இமீடியட்டாக ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, ஏன்னா அது அறுவடை பண்ணுற ஸ்டேட்டுக்கு அது வரல. am I right? ஸோ இட் வில் ஹேப்பன் இன் த ஃபியூச்சர் டைம் ஆர் ஆன் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் சர்டன் கண்டிஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த ஆங்கிளில் நம்ம பார்த்துட்டே போகணும். சேலுக்கு வந்து லைக் இமீடியட்டாக லேப்டாப் சேல் பண்ண ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். நீங்கள் ஷாப்புக்கு போகிறீங்க, ஒரு 25,000 rupees லேப்டாப் கொடுத்து வாங்குறீங்க, பணம் கொடுத்து வாங்குறீங்க வச்சுக்கலாம். இது வந்து கிராப்ஸ் ஃபியூச்சரில் தான் எனக்கு கிடைக்கும். ஓகே, ஃபியூச்சரில் தான் கிடைக்கும். கிராப்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ணும், அறுவடை பண்ணும், அப்போ தான் கிடைக்கும். இஸ் இட் ஓகே? லெட் மீ கோ ஒன் பை ஒன். த பர்டிகுலர்ஸ் ஆர் ஹியர் அண்ட் இன் விச் வே ஐ எம் கோயிங் டு டிஸ்கஸ் இஸ் ஆல்சோ ஹியர். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபரன்ஸ். வென் த ஓனர்ஷிப் கெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட், ஆப்வியஸ்லி நீங்கள் கடையில் போயிட்டு என்கிட்ட பணத்தை நான் தானே செல்லர் சொல்லியிருக்கேன், நீங்கள் என்கிட்ட பணத்தை தரீங்க, நான் உங்ககிட்ட லேப்டாப்பாக கொடுத்துருவேன். இமீடியட்டாக அது மாறிடும். சி, இமீடியட்லி. அண்ட் த செல்லர் இஸ் நோ மோர் த ஓனர். ஒவ்வொரு வேர்டும் இம்பார்ட்டன்ட். செல்லர் இனிமேல் ஓனர் இல்லை. மேம் நீங்கள் பணத்தை கொடுத்துருப்பீங்க மேம், பட் டெலிவரி வந்து 2-3 days கழிச்சு தருவார் மேம். இந்த சென்ஸ் லைக் ஒரிஜினல் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும், ஒரு 1 day கழிச்சு தான் தருவார். அப்போ டெலிவரி எனக்கு நாளைக்கு தானே மேம் கிடைக்கும், அப்போ எப்படி வந்து எனக்கு ஓனர்ஷிப் கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, சேலுங்கிறது ஓனர்ஷிப் இமீடியட்டாக உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னு அர்த்தம். அதுதான் சேல். ஓகே, சேலுங்கிறது இமீடியட்டாக ஓனர்ஷிப் கிடைச்சிச்சுன்னு அர்த்தம். இஸ் ரைட்? ஸோ செல்லர் வில் நாட் பி த ஓனர் ஹியர் ஆஃப்டர். வேரஸ் இன் த கேஸ் ஆஃப் அக்ரிமெண்ட் டு செல், ஓனர்ஷிப் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா ஃபியூச்சர் டைமில் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ரைட்? ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் சர்டன் கண்டிஷன்ஸ் ஒன்லி, ரைட்? ஃபைன். நெக்ஸ்ட், ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ஓவர். லெட் அஸ் கோ ஃபார் த செகண்ட் பாயிண்ட், ரிஸ்க் ஆஃப் லாஸ். அகெயின் ஒரு ஃப்ரேஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ரிஸ்க் ஃபாலோஸ் ஓனர்ஷிப். யார்கிட்ட ரிஸ்க் இருக்கும், யார் ஓனரோ அவங்ககிட்ட தான் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் ஃபாலோஸ் ஓனர்ஷிப். அப்போது ஓனர்ஷிப் சேல் கேஸில் யார்கிட்ட இருக்குது, பையர் பிகம்ஸ் த ஓனர் இல்லை. சேல்னா நீங்கள் தானே ஓனர், நான் செல்ல, நீங்கள் ஓனர் இல்லை. அப்போ ஓனர்ஷிப் உங்ககிட்ட இருக்குது. அப்போ ரிஸ்க் யார்கிட்ட இருக்கும், பையர் கிட்ட இருக்கும், உங்ககிட்ட இருக்கும், ரைட்? ஈவன் பொசிஷன் வித் செல்லர், ஈவன் பொசிஷன் வித் செல்லர். நான் குட்ஸை என் கையில் வச்சுருந்தாலும் அது சேல்னு முடிவாயிடுச்சுன்னா நீங்கள் ஓனர் ஆகிட்டிங்கன்னா ரிஸ்க் உங்ககிட்ட தான் இருக்குது. அதுக்கு பிறகு அந்த லேப்டாப் ஏதாவது டேமேஜ் ஆனாலும் ஐ வில் நாட் டேக் கேர் ஆஃப் தட் சச் ரிஸ்க் ஆஃப் லாஸஸ். ஓகே மேம்,
லேப்டாப் நான் உங்ககிட்ட கொடுத்தேன், நீங்கள் ஒரிஜினல் சாஃப்ட்வேர் அப்லோட் பண்ணி தரேன்னு சொன்னீங்க, அது வேறு இது வேறுன்னு சொல்லுவேன். லேப்டாப்பில் ஏதாவது டேமேஜஸ் வந்து அந்த சீலை ஓப்பன் பண்ணி டேமேஜஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுற வரைக்கும் தான் என்னோட வேலை. ஒன்ஸ் அந்த சீலை ஓப்பன் பண்ணியாச்சு, நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணியாச்சுன்னா ஆப்வியஸ்லி இட் பிகம்ஸ் யோர் லேப்டாப். அதுக்கு பிறகு ஒரிஜினல் சாஃப்ட்வேருக்கு நான் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி தரேன்னு அர்த்தம். தட் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் திஸ் இஸ் டிஃப்ரெண்ட், ரைட்? யூ பிகம் த ஓனர். ஈவன் தி பொசிஷன் இஸ் வித் மீ, த பையர் பிகம்ஸ் த ஓனர். whereas in this case the seller only will be the owner. ஏன்னா ஏதாவது ஃபியூச்சர் டேட்டில் தான் எனக்கு ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது. till then the seller is the owner, right? even possession with buyer. okay, even possession with buyer. பையர் கிட்ட பொசிஷன் இருந்தாலும் ஓனர்ஷிப் என்ன ஆகலை, ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. அப்போது ரிஸ்க் யார்கிட்ட இருக்குது, செல்லர் கிட்ட இருக்குது. சிம்பிள். ரிஸ்க் ஃபாலோஸ் ஓனர்ஷிப். யார்கிட்ட ஓனர்ஷிப் இருக்கோ அவங்ககிட்ட தான் ரிஸ்க் இருக்குது, ரைட்? ஃபைன். தேர்ட் கேஸ், கான்சிக்வன்சஸ் ஆஃப் வயலேட்டிங் த கான்ட்ராக்ட். கான்சிக்வன்சஸ் ஆஃப் வயலேட்டிங் த கான்ட்ராக்ட் ரொம்ப சிம்பிள். இங்கே ஏ செல்லர் பி பையர், நான் குட்ஸை உங்ககிட்ட தருவேன். தட் இஸ் ஐ வில் ட்ரான்ஸ்ஃபர் த ஓனர்ஷிப். ஏ பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் தான் கான்ட்ராக்ட், இல்லை? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் தான் கான்ட்ராக்ட். பி பொறுத்த வரைக்கும் பேமெண்ட் ஆஃப் மணி, இல்லை? பணம் பே பண்ணி ஓனர்ஷிப்பை வாங்கிப்பாரு, பேமெண்ட் ஆஃப் மணி. இதுதான் கான்ட்ராக்ட், இல்லை? இதுதானே கான்ட்ராக்ட். இதில் யாராவது ஒருத்தர் வயலேட் பண்ணால் என்ன நடக்கும்னு பார்க்குறோம். கான்சிக்வன்சஸ் ஆஃப் வயலேட்டிங் த கான்ட்ராக்ட். பையர் ஃபெயில்ஸ் டு பேனா, பையர் ஃபெயில்ஸ் டு பேனா. ஓகே, த செல்லர், பையர் யார் இப்போ இந்த கேஸில் சேல் கேஸில் யார்? பையர் தான் ஓனர், இல்லை? ஏன்னா சேல் முடிஞ்சிச்சு, இல்லை? எக்ஸிக்யூட்டர்னு சொல்லுவோம்ல, பையர் த ஓனர். பையர் ஃபெயில்ஸ் டு பே, நான் பணம் பே பண்ணல, ஓனர்ஷிப் மாறிச்சு, ஆனால் பணம் பே பண்ணல. செல்லர் என்ன பண்ணலாம்னா cannot seize the goods. சீஸ் பண்ண முடியாது. ரொம்ப சிம்பிள். உங்களோட குட்ஸை சீஸ் பண்ணுறதுக்கு நான் யாருப்பா? நீங்கள் தானே ஓனர். சீஸ் பண்ண முடியாது. மேம் அப்போ பே பண்ணலையே மேம். பேமெண்ட் பண்ணுறது வேறு, பொசிஷன் வேறு, ஓனர்ஷிப் வேறு. மூணுமே மூணு டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ். ஓனர்ஷிப் வேறு, பேமெண்ட் ஆஃப் குட்ஸ் வேறு, அண்ட் டெலிவரி ஆஃப் குட்ஸ் வேறு. பேமெண்ட் ஃபார் குட்ஸ் வேறு, டெலிவரி ஆஃப் குட்ஸ் வேறு. மூணுமே மூணு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் பார்க்கணும். மூணுமே கிளப் பண்ணக்கூடாது. எதை கிளப் பண்ணலாம்னா ரிஸ்க்கை மட்டும் கிளப் பண்ணலாம். யார்கிட்ட ஓனர்ஷிப் இருக்கோ அவங்க மட்டும் தான் ரிஸ்க் இருக்குது. இதை வேணால் நீங்கள் கிளப் பண்ணலாமே தவிர இது டிஃப்ரெண்ட் டேர்ம், இது டிஃப்ரெண்ட் டேர்ம், இது டிஃப்ரெண்ட் டேர்ம், மூணு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் பார்க்கணும், ரைட்? அப்போ ஓனர்ஷிப் யார்கிட்ட இருக்கோ அவங்க கிட்ட தான் வந்து ரிஸ்க் இருக்கும். அது பார்த்தோம். இப்போது பேமெண்ட் பண்ணலை பையர். ஓகே, நீங்கள் ஓனர், நீங்கள் பேமெண்ட் பண்ணல, நீங்கள் தானே ஓனர். உங்கள் குட்ஸை நான் கேட்கறதுக்கு ரைட்ஸ் இல்லைல்ல. ஐ cannot seize the goods. ஆனால் கான்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் எனக்கு பேமெண்ட் பண்ணோம் இல்லையா, அதனால் ஐ கேன் ஃபைல் அ சூட். இஸ் இட் ஓகே? ஐ கேன் ஃபைல் அ கேஸ், ரைட்? ஐ கேன் ஃபைல் அ கேஸ், ரைட்? இஸ் இட் ஓகே? திஸ் இஸ் இன் த கேஸ் ஆஃப் சேல். லெட் us check what happens here. If the buyer violates the contract, the seller can repossess. What do you mean by repossess? Na goods உங்கள் கையில் இருக்குது, ஓனர்ஷிப் உங்கள் கைக்கு இன்னும் வரல, ஏன்னா ஃபியூச்சர் டேட்டில் தான் வரும். குட்ஸ் உங்கள் கையில் இருக்குது, ஓனர்ஷிப் உங்கள் கையில் இருக்கு, இல்லை என் கையில் இருக்குது. நீங்கள் பணம் பே பண்ண மாட்டீங்க, ஏன் குட்ஸை நீங்கள் வச்சுக்கிறதுக்கு யாரு? இஸ் இட் ரைட்? ஸோ த செல்லர் கேன் ரீபோசஸ், கேன் சூ ஃபார் த டேமேஜஸ் ஆல்சோ. என்ன மேம் புரியல மேம்? ஒன்ஸ் ரீபோசஸ்னா உங்ககிட்ட தான் குட்ஸை கொடுத்தாச்சு, திரும்ப என்ன டேமேஜஸ்? யோசிச்சு பாருங்களேன். ஒரு கேஜி ரைஸ் வந்து நான் 50 ரூபாய் சேல் பண்ணலான்னு வச்சுருந்தேன். ஓகே, நீங்கள் வந்து எங்கிட்ட கேட்டீங்க, நீங்கள் பையர் அரிசி வாங்குறதுக்காக என்கிட்ட வந்தீங்க, கேட்டீங்க. I just told you I'll sell the bag for 1 kg for 50 rupees. ஓகே, நீங்கள் உடனே வாங்கிட்டு போயிட்டீங்க, ஆனால் பேமெண்ட் பண்ணலை. இது வந்து என்ன குட்ஸ்ன்னு நம்ம பார்த்துட்ருக்கோம்? அக்ரிமெண்ட் டு செல், ஃபியூச்சர் குட்ஸ்ன்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போ இந்த கேஸில் நான் ரீபொசஸ் பண்ணிக்கலாம், நான் திரும்ப வாங்கிக்கலாம். ஏன்னா ஓனர்ஷிப் உங்ககிட்ட ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை, ஓனர்ஷிப் எங்கிட்ட இருக்குது. யார்கிட்ட ஓனர்ஷிப் இருக்கோ அவங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குன்னு அர்த்தம். ஓனர்ஷிப்னா என்னது? பண்டில் ஆஃப் ரைட்ஸ், எல்லா ரைட்ஸும் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த கேஸில் நான் ரீபொசஸ் பண்ணலாம். இப்போது இதெல்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குதுல்ல. இன்கேஸ் இந்த கான்ட்ராக்டை நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா நான் உங்ககிட்ட 50 ரூபா சேல் பண்ணியிருப்பேன், எனக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் அடிச்சிருக்கும். இப்போ நீங்கள் அதை சேல் பண்ணாதனால நான் வெளி ஆளுங்களுக்கு சேல் பண்ணேன். சி, ஐ ரீபோசஸ் த குட்ஸ், ரைட்? நான் வெளி ஆளுங்களுக்கு சேல் பண்ணேன். வெளி ஆளுங்க சேல் பண்ண 49 ரூபாய்க்கு வாங்கிக்கிறாங்கிறான். ஓகே, சி, கோல்டு விலை மாறும், ஆமா ரைட்? அரிசி விலை மாறுது, வெங்காயம் விலை மாறுது, தக்காளி விலை மாறுது. கமாடிட்டி ப்ரைஸஸ் ஆல்வேஸ் கெட்ஸ் சேஞ்ச். அந்த மாதிரி கேஸில் நான் 50 ரூபாய்க்கு சேல் பண்ண வேண்டியது நான் 49 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டேங்க, 1 ரூபாய் லாஸ் எனக்கு. டேமேஜஸ் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ 50 rupees minus 49 rupees equal to 1 rupee will be claimed as the damages. 1 ரூபாய்க்கு அவ்வளோ பிரச்சனையா மேம்னா? இது 1 ரூபாய் இல்லை. நான் 1 kgக்காக பேசினா இது 1 ரூபாய். நான் டன் அண்ட் டன்ஸில் பேசினா, thousands and thousands kgயில் பேசினா, பாருங்க எத்தனை வாங்குறோம், குவான்டிட்டி மல்டிப்ளை, குவான்டிட்டி will be multiplied. Is it okay? So damages claim பண்ணலாம், right? Fine, it is okay. Let me go for the next point.
Nature of contract, yes, it's very simple. Something happens immediately now, we'll call it as executed contract. So it's completed. ஏதாவது future dateல தான் நடக்கும்னா we call it as executory contract, which is yet to be performed. Okay, இது நம்ம Indian Contract Actல நிறைய பார்த்திருக்கோம். You can refer those sessions also. Let me go for the next point, insolvency of the buyer. Okay, ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க பையரோட liability என்னன்னா he has to make the payment for the goods, right? Payment of money for the goods. இங்க பையர் இன்சால்வெண்ட் ஆயிடுறாரு. அப்போ பையர் வந்து பணம் பே பண்ணாமல் வந்திருக்கலாம், ரைட்? இன்சால்வெண்ட் பையர் வந்து பணம் பே பண்ணிட்டானா நான் எதுக்கு பையரோட இன்சால்வன்சி பற்றி வரி பண்ணணும்? அப்போ பையர் வந்து பே பண்ணாமல் வந்திருப்பாரு. அண்ட் ஓனர்ஷிப் யார்கிட்ட இருக்கு? இந்த கேஸ் ஆஃப் சேல்ல ஓனர்ஷிப் பையர் கிட்ட, உங்ககிட்ட இருக்கு, ரைட்? செல்லர் பொசஸ் பண்ணியிருந்தா யார்கிட்ட இருக்கு குட்ஸ்? செல்லர் கிட்ட இருந்தா நீங்க ஓனர்ஷிப்ல வச்சுட்டு இருக்க குட்ஸ் என் கையில இருக்குன்னா உங்களோட அஃபிஷியல் ரிசீவர் ஆர் அசைனி இருப்பாங்கல்ல, இன்சால்வெண்ட் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு ரைட்ஸ் இல்லாமல் போயிடும். அஃபிஷியல் ரிசீவர் ஆர் அசைனி வந்துட்டு குட்ஸை கேட்பாங்க, நீங்கள் ரிட்டர்ன் பண்ணணும். யார்? செல்லர் ஹேஸ் டு ரிட்டர்ன். உங்களோட அஃபிஷியல் ரிசீவர் ஆர் அசைனி வந்து கேட்டாங்கன்னா ஆஸ் அ செல்லர் நான் ரிட்டர்ன் பண்ணி ஆகணும். இந்த கேஸ் ஆஃப் இன்சால்வென்சி பிகாஸ் த ஓனர்ஷிப் ஹேஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் டு யூ. ஓகே, அப்போ என்ன மேம், பணம் கொடுக்க மாட்டாரே மேம், அவர் கொடுக்க மாட்டார், ஆனால் ஓனர்ஷிப் அவர் கையில் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ண முடியும்னா ஒரு அமௌண்ட் ப்ரொபோர்ஷனேட்டாக கேட்க முடியும். கால் திஸ் இஸ் ரேட்டபிள் டிவிடெண்ட். ப்ரொபோர்ஷனேட்டாக இன்ஸ்டால்மெண்ட் ஆகிட்டாலும் என்ன இருக்கும்னா மிச்சம் மீதி இருக்கிற சொத்தை வந்து பிரித்து தருவாங்க எல்லாருக்கும். ஓகே, ப்ரொபோர்ஷனேட்டாக கேட்கலாம், ரேட்டபிள் டிவிடெண்ட். ஓகே, மோர் ஆர் லெஸ் தி சேம் ஹியர். செல்லர் பொசஸ் பண்ணியிருந்தா ஓனர்ஷிப் என்கிட்ட இருக்குது, பொசிஷனும் என்கிட்ட இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? நான் குட்ஸை தரமாட்டேன். நான் தான் ஓனர்ஷிப், பொசிஷனும் என்கிட்ட இருக்குது, நான் எதுக்கு உங்ககிட்ட தரணும்? நான் தரமாட்டேன். ஐ கேன் ரீடெயின் த குட்ஸ், ரைட்? இஃப் டஸ் நாட் பொசஸ், ஓனர்ஷிப் என்கிட்ட இருக்குது ஆஸ் அ செல்லர், பொசிஷன் உங்ககிட்ட கொடுத்துறேன், விச் மீன்ஸ் தட் குட்ஸ் உங்கள் கையில் இருக்குது. டஸ் நாட் பொசஸ்னா ஆப்வியஸ்லி என்னோட ஓனர்ஷிப்பில் இருக்க குட்ஸ் இல்லைன்னா எனக்கு தானே ரைட்ஸ் இருக்குது. ஐ கேன் ரீகெயின் பொசிஷன். பாருங்கள், இது ரீடெயின் இருக்கிறத நானே வச்சுக்கலாம். இது ரீகெயின் which means that என் கையில் இல்லை குட்ஸ் உங்கள் கையில் இருக்குது, நான் திரும்ப வாங்கிக்கலாம். ரீகெயின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட், ரைட்? ரொம்ப சிம்பிள். இட்ஸ் அ செல்லர்ஸ் ரைட் டு பொசிஷன். செல்லர் தானே ஓனரு. இங்கே இன்னும் ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகல, ஃபியூச்சர் டேட்டில் தானே ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது. அப்போது செல்லரோட ரைட் வந்து என்னது? பொசிஷன் இருக்கிறதுக்கு, ரைட்? நெக்ஸ்ட் இஸ் இன்சால்வன்சி ஆஃப் த செல்லர். ஏர்லியர் பார்த்தது இன்சால்வன்சி ஆஃப் த பையர், நவ் வில் கோ ஃபார் இன்சால்வன்சி ஆஃப் த செல்லர். செல்லர் இன்சால்வெண்ட் ஆனால் என்ன பண்ணுறது பார்க்கலாமா? செல்லர் இன்சால்வெண்ட் என்னது? அவரால் லைபிலிட்டி எதுவுமே க்ளோஸ் பண்ண முடியாது. ஒன்று, ஓனர்ஷிப் யார்கிட்ட இருக்குது? சேல் பொறுத்த வரைக்கும், ரைட்? ஓனர்ஷிப் யார்கிட்ட இருக்குது? பையருக்கு மாறிச்சு, இங்கே செல்லர் கிட்ட தான் இருக்குது. நவ் வில் கோ. செல்லர் பொசஸ் பண்ணியிருந்தா, ஓகே, ஓனர்ஷிப் யார்கிட்ட இருக்குது? பையர் கிட்ட இருக்குது. அப்போ டெலிவரி கிளைம் பண்ணலாம். யார்கிட்ட இருந்து கிளைம் பண்ணலாம்? அஃபிஷியல், திஸ் இஸ் அஃபிஷியல் ரிசீவர், ரைட்? அஃபிஷியல் ரிசீவர் இல்லைனா அசைனி கிட்ட இருந்து. யாரோட அஃபிஷியல் ரிசீவர் அசைனி? ஏவோட, செல்லரோட அஃபிஷியல். ஐ ரைட் OA ஃபார் அஃபிஷியல் ரிசீவர் அண்ட் A ஃபார் அசைனி. OR ஃபார் அஃபிஷியல் ரிசீவர் அண்ட் A ஃபார் அசைனி. செல்லரோட அஃபிஷியல் ரிசீவர் ஆர் அசைனி கிட்ட இருந்து பாருங்கள், இந்த மாதிரி எனக்கும் ஏக்கும் பிக்கும் சேல் நடந்ததுங்க. இப்போ வந்து அவர் இன்சால்வெண்ட் ஆகிட்டாரு, நான் தாங்க ஓனர். அதுக்கு பாருங்கள் டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்கேன், பேமெண்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க, எல்லாமே பக்காவாக இருக்குது. நீங்கள் வந்து எனக்கு பொசிஷன் கொடுங்க. கேன் கிளைம் ஃபார் த டெலிவரி. ரொம்ப பியூட்டிஃபுல்லான வேர்ட், ரைட்? கேன் கிளைம் ஃபார் த டெலிவரி. ரொம்ப இதெல்லாம் லாஜிக்கலாக நீங்கள் திங்க் பண்ணால் தெரியும். ஓனர்ஷிப் யார்கிட்ட இருக்குது? பையர் கிட்ட இருக்குது. அப்போது என்னோட குட்ஸ் நான் சொல்கிறது திரும்ப வாங்கிக்கலாம்ல, ரைட்? ஃபைன். ஹியர் கேன் கிளைம் ஒன்லி ரேட்டபிள் டிவிடெண்ட். ஆமாம் தானே, ஓனர்ஷிப் மாறல. ஓனர்ஷிப் மாறல, அப்போ என்ன பண்ண முடியும்? ப்ராபப்ளி ஒரு பேமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சிக்கலாம். ஓகே, ஏ பி கிட்ட கொடுத்துருக்காரு. பி வந்து ப்ராபப்ளி மைட் ஹவ் மேட் சம் பேமெண்ட், ஒரு பார்ட் பேமெண்ட் இல்லை ஃபுல் பேமெண்ட் கூட பண்ணியிருந்துருக்கலாம். ஏன்னா இது வந்து எக்ஸிக்யூட்டரி தானே, பார்ட்லி எக்ஸிக்யூட்டர் அண்ட் பார்ட்லி எக்ஸிக்யூட்டரி கூட இருக்கலாம். அப்போ பி மைட் ஹவ் கிவன் சம் பேட் சம் மணி இல்லையா? அண்ட் ஏ வந்து என்ன ஆகிட்டாரு? இன்சால்வெண்ட் ஆகிட்டாரு. ஓகே, அண்ட் என்ன மாதிரி கான்ட்ராக்ட் இது? பணம் பே பண்ணால் மட்டும் ஓனர்ஷிப் மாறாது, ரைட்? ஹோப் யூ கெட் திஸ் பாயிண்ட் ஹியர். ஓனர்ஷிப் வேறு, பேமெண்ட் வேறு, டெலிவரி வேறு. பணம் பே பண்ணால் ஓனர்ஷிப் மாறணும்னு அவசியம் இல்லை. ஓகே, அப்போ பி வந்து மணி பே பண்ணியிருக்காரு, ஏ வந்து இன்சால்வெண்ட் ஆகிட்டார். யார்கிட்ட ஓனர்ஷிப் இருக்குது? செல்லர் ஏ கிட்ட தான் ஓனர்ஷிப் இருக்குது. அப்போது இது பியோட குட்ஸ் ஆகிடுமான ஆகாது. இந்த கேஸில் எங்களோட அஃபிஷியல் ரிசீவர் ஆர் அசைனி வருவாங்கல்ல, அவங்க கிட்ட போயிட்டு ரேட்டபிள் டிவிடெண்ட் கேட்கலாம். மேம் அப்போ நான் ஃபுல் பேமெண்ட் 10,000 ரூபாய் பே பண்ணியிருந்தேன் மேம், நீங்கள் 10,000 ரூபாய் பே பண்ணியிருப்பீங்க, அவங்க தான் இன்ஸ்டால்மெண்ட் ஆகிட்டாங்களே, குட்ஸை கேட்கறதுக்கு முடியாது. ஏன்னா ஓனர்ஷிப் குட்ஸ் அவர்கிட்ட தான் இருக்குது.
இந்த அஃபிஷியல் ரிசீவர் அசைன் என்ன பண்ணுவார்னா அந்த 10,000 ரூபாய் வேர்ட்ஸ் குத்தை வந்து சேல் பண்ணிடுவார். வேற யாராவது ஆக்ஷன் சேலுக்கு போயிட்டு சேல் பண்ணிட்டு அந்த 10,000 ரூபாய் வருது இல்லை, இது எத்தனை பேருக்கு திரும்ப தரணும்? 10 பேருக்கு தரணும். 10 பர்சன்ஸுக்கு இந்த 10,000 ரூபாய் தரணும். அப்போது இவருக்கு வந்து 1000 ரூபாய் தான் கிடைக்கும், ப்ரொபோஷனலாக கிடைக்கும். இன்றைக்கி 1000 ரூபான்னு சொல்ல வரல, ஜென்ரலாக ப்ரொபோஷனேட்டாக பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேஸில் யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். அக்ரிமெண்ட் டு செல்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சேலில் பையர் வில் பி வெரி மச் கம்ஃபர்டபுள். சேலில் செல்லர் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா ஓனர்ஷிப் பையருக்கு மாறிடும். அக்ரிமெண்ட் டு செல்ல பையர் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா ஓனர்ஷிப் மாறாது. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் டிஃபரன்ஷியேட். ரொம்ப சிம்பிளாக ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறது ஓனர்ஷிப் பாயிண்ட்டில் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். இட் வில் பி வெரி ஈஸி. ஓனர்ஷிப் யார் கையில் இருக்குது? சேலில் பையர் கிட்ட இருக்குது, அக்ரிமெண்ட் டு செல்ல செல்லர் கிட்ட இருக்குது. இந்த மாதிரி டிஸ்டிங்கிஷ் பண்ணிங்கன்னா இட் வில் பி மோர் ஈஸியர் ஃபார் யூ. ஸோ வி ஹேவ் டிஸ்கஸ் 6 பாயிண்ட்ஸ் ஹியர்: ownership transference, risk of loss, consequences of violating the contract, nature of contract, insolvency of the buyer and insolvency of the seller, right? We'll continue with types of goods.